ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். என்னுடைய சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுரக்காயும் தட்டைப்பயிரும் குழம்பு தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. குக்கரில் தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். நல்லா எண்ணெயெல்லாம் காஞ்சிருச்சு. கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகமும் மிளகும் போடுறேங்க. இதெல்லாம் நல்லா வாசனை வர அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணனா 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வணங்கணும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா டக்குன்னு வச்சிடலாங்க. வெங்காயம் மட்டும் நல்லா வணங்கினா போதும். நான் ஒரு 10 பல் பூண்டு போடுறேன். ஏன்னா தட்டைப்பயிறு சுரக்காய் ரெண்டுமே நல்லா நார் சத்து இருக்குங்களா, அதனால் கொஞ்சம் சீரகமும் பூண்டும் நல்லா போட்டால் ஜீரணம் ஆகிறதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பொடி ஐட்டத்தில் நான் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சாம்பார் தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கிளறி விடணும். எண்ணெயிலேயே நீங்கள் இந்த மசால் பொருள், தக்காளி இதெல்லாமே கிளறி விட்டிங்கன்னா நல்லா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். குழம்பு இப்படி வணக்கும் பொழுது குழம்பு சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க. நீங்கள் குக்கரில் வச்சிட்டிங்கன்னா குழம்பு சீக்கிரமாகவே கெடாது. நான் தட்டைப்பயிர் வறுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. நீங்கள் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டா நீங்கள் குக்கர்லேயே இதை வேக வச்சுக்கலாம். இதை தனியாக வேக வைக்க வேண்டாம். இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த சுரக்காயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சுரக்காய் சேர்த்தும் பொழுது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வெயில் காலத்தில் நல்லா அந்த நீர் சத்து அதிகமாக கிடைக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா அந்த மசாலில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருணுங்க. அப்போ தான் காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மசாலில் இந்த காய் வேகும் பொழுது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பு ஒரு தடவை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தட்டைப்பயிர்லையும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது இல்லைங்களா, அதனால் தட்டைப்பயிரும் வாரத்துக்குள்ள ஒரு நாள் சேர்த்துக்கணும். நான் 1 டீஸ்பூன் புளி பேஸ்ட்டு போடுறேன். தக்காளி அதிகமாக சேர்த்தனா புளி கம்மியாக சேர்த்துக்கலாங்க. நான் 10 கீத்து தேங்காய் போடுறேன். 1 டீஸ்பூன் மிளகு சீரகம் போட்டுக்கலாங்க. இப்போ தேங்காயும் மிளகு சீரகத்தையும் நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ இதை நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா, அந்த சுரக்காயில் ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுறணும். குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் கூட சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அது. இப்போ மூடி போட்டு 3 விசில் வெட்டி எடுத்துக்கலாங்க. மூணு விசில் போதுங்க. இதிலே தட்டைப்பயிறு சுரக்காயெல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 விசில் வந்துருச்சு. பாருங்கள் சுரக்காய் தட்டைப்பயிரெலாம் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதை நல்லா கலந்து விட்டு எடுத்தோம்னா சுரக்காய் தட்டைப்பயிர் குழம்பு நம்மளுக்கு ரெடிங்க. காய் சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நான் பாருங்கள் இதில் ஒரு சுரக்காய் போட்டிருக்கேன். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வாசனையோட செம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குக்கரில் வைக்கும் பொழுது ஈஸியாக வச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.